மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி மைவி3 பற்றிய நிலைப்பாடு என்ன, நீதிமன்றத்திலிருந்தும் அரசு சைட்லேருந்து என்ன மாதிரியான தீர்ப்புகளாக வந்து கொண்டிருக்குது அப்படின்னு அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதையெல்லாம் நாம் யாருமே நம்ப வேண்டாம். ஏன்னா அதிகாரப்பூர்வ செய்தி எதுவுமே இன்னும் வெளியாகலை. என்ன அப்படின்னா மைவி3 கம்பெனி இன்னும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீதிமன்றம் சரியான ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்காது அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதிகாரப்பூர்வ துறையிலிருந்து யாருமே கிடையாது. எல்லாம் மைவி3க்கு அகெயின்ஸ்டாகவும் மைவி3யை எப்படியாவது மறுபடியும் இன்னொரு கீழ்நிலை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாரும் அதை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ செய்திகள் எதுவுமே நீதிமன்ற சைட்லேயும் சரி, அரசு சைட்லேருந்து மட்டும்தான் வரும். இல்லைன்னா மைவி3 உறுப்பினர், அதாவது மைவி3 உறுப்பினர்களுக்கு அவங்களது எம்டி அவர்கள், சக்தி ஆனந்தன் அவர்கள் அவரது யூடியூப் சேனலை தான் அவர் சொல்லுவார். மற்றபடி வேறு எதையும் நம்ம நம்பி வேறு எந்த ஒரு கற்பனை கதைக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். மைவி3 கம்பெனி நேற்று நடந்த விசாரணையில் மைவி3 கம்பெனியை பற்றின விசாரணை தான் நடந்து கொண்டு இருக்குது. அதில் நல்ல சாதகமாகவும் அதில் கூடிய குறைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறைகள் என்னென்ன, நிறைகள் என்னென்ன, அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தோட எண்ணம் மைவி3 கம்பெனி மூடணும், மைவி3 கம்பெனிக்கு எதிராக தீர்ப்பு கொண்டு வரணும் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதில் என்னென்ன நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல திட்டங்கள் இருக்குது, அதை பற்றின ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதனால் வேறு ஏதோ ஒரு மீடியாவையும் வீடியோவும் பார்த்துட்டு நம்ம வேறு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். ஏன்னா மைவி3 கம்பெனி எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருக்குது. இதில் இந்த கம்பெனினால் யாருமே இழக்கப்படலை. அவரோட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு அடையலை. யாருமே இந்த கம்பெனிக்கு எதிராக சொந்த உறுப்பினர்கள் இன்னும் கம்ப்ளைண்ட்டை யாரும் பண்ணாததுனால நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்க மைவி3 கம்பெனியவே பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எப்படி அந்த கம்பெனியை சில சட்டத்திட்டங்களோட இந்த கம்பெனியை அவங்களுக்கு அனுமதி கொடுத்து மக்களுக்கு நன்மை பயக்க வேணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் நீதிபதிகளும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யாருமே பயப்பட வேண்டாங்கிறதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இதற்கான தீர்ப்பு சீக்கிரமாக வந்துடும். இன்னும் சில நாட்களிலே மைவி3க்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளுக்கான தீர்ப்புகள் வெகு விரைவிலே வரப்போகுது. அதனால் எம்டி அவர்கள் இது சம்மந்தமான தீர்ப்பை தனது யூடியூப் சேனலில் தான் பேசுவார். வேறு எந்த ஒரு சேனலையும் மீடியாவை நம்ம யாரும் நம்பக்கூடாதுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்.